இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி உங்களுக்கு எப்போதும் யோகா வணங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்காத விட்டுடுங்க. பிடித்ததை மட்டும் பழகி நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நோய் இல்லாமல் வாழலாங்க. எப்போது நம்மளோட தலைவரை வச்சு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுக்கறத பாருங்கள். இது முழுநிலை அல்லன்னு எனக்கும் தெரியும். முழுநிலை நம்ம பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம், தொடர்ந்து படிப்படியாக நம்ம மாடிப்படி ஏறிக்கொண்டே சென்றால் திடீர்னு நம்ம கீழே வழிக்கு விழுந்துருவோம். உடல் ஆரோக்கியம் பெறும். இப்போது நம்ம இனிய நண்பர் யோகாவின் தலைவர் அவர் செய்ய போகிற ஆசனம் தனுராசனம். தனுர் ஆசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க, முயற்சி படுங்க. வராத பணம் விட்டுடுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அடுத்து 1 இன்ச்சு நவர வயிறு குறையும். வயிறு குறைய எவ்வளவு சாப்பிட்டாலும் அக்னியில் போட்ட மாதிரி கரைந்து போயிடுங்க. அதாங்க உண்மை என்ன அனுபவம், யோகா அனுபவம் பேசுகிறது. நண்பா, நீங்கள் இப்போ தனுராசனத்தை செய்யுங்க. வணக்கத்தை தெரிவித்து முதல்ல படுத்து மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிச்சுட்டு முடிந்த அளவு, ஆமாம் போதும், எந்த அளவுக்கு நீங்கள் தலையில் தினமும் செஞ்சீங்கன்னா தானாகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் உண்மை. இப்போ மெதுவாக ஒரு காலை பிடிச்சி ஒரு கையை நீட்டி நேர செவுத்தை கவனித்து சுவாசத்தை கவனிங்க. எவ்வளவு முடியுமோ பிடிச்சி இழுங்க. ஆனால் வலியுறுத்தி செய்யக்கூடாது. அன்பு எந்த அளவுக்கு இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல பாசம் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. சரியாக முறையாக செய்யுங்க. கரெக்ட். ஒரு காலம் செஞ்ச பிறகு இப்போ முத்திரையை காட்டுனீங்க. யோகா செய்ய பழகல, முத்திரையும் செய்யலாம். கொஞ்சம் திருப்புங்க கையை. வரமாட்டேன், வேண்டாம், நீட்டியை செய்யுங்க. பரவாயில்ல, அது மாதிரி நீட்டியை செய்யுங்க. இது நீட்டு ரைட், போதும், வெரி குட். இப்போ முத்திரையை கலைச்சி 2 கையால் 2 காலையும் பிடிச்சி தொந்தியில் கொண்டாந்து நிறுத்தணும் உடலை. இப்போ என்ன செய்யறீங்கன்னா, முடிந்தால் கொஞ்சம் வழி மேலே படுங்க. பின்னாடி பக்கம் படுத்து பாருங்க, வருதானே. குதிரை ஆடுறது ஒரு பக்கம், பின்னாடி படுங்க பார்ப்போம். லேசாக வருதானே, லேசாக படுங்க அந்த பக்கம். அப்படியே வரும். அவ்வளோ தந்திங்களா, அவ்வளோ தாங்க. இப்படி படுத்தீங்கன்னா எப்படிங்க தொந்தி இருக்கும். ஆனால் தலையை தூக்கணும், பாம்பை போல தூக்கணும். இப்படி செயல்பட்டால் ஜீரண உறுப்பு நல்லா வேலை செய்யும். உள்ள இதயமும் செயல்படும். முன்னே ஜாயிண்ட் இருக்குங்க உடம்புல. 72,000 நாடி நரம்புகளும் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது உண்மை. அதான் உண்மை. இதில் இப்போ எனக்கு தெரியும் உங்களை என்ன மாதிரி வரணுங்கிற ஆசை இல்லை, தப்பு. இது படிப்படியாக முன்னேற வேண்டும். முன்னேற ஆரோக்கியம் எங்கே இருக்குது? யோகா செஞ்சால் யோகாக்குள்ளே இருக்குங்க ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது எங்கள் தலைவரோட சேர்ந்து இணைஞ்சி செயல்படுறோம். வாழ்க நலம், வளர்க யோகா.